Hello everyone, welcome to Code Thuki. ஸோ 365 டேஸ் கோடிங் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து டே 30. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்குறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆக்சுவலி. ஸோ இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்குறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸோட அடிஷன் ஆப்ரேஷனும் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷனும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம இன்கேஸ் நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் வந்து அதை பார்த்துட்டு இதை பார்க்க சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதில் வந்து மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. அதே மாதிரி எப்படி ஒரு மேட்ரிக்ஸை நம்ம ப்ரோக்ராமில் கன்வெர்ட் பண்ணுறது அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. ஸோ இன்கேஸ் நீங்கள் மேட்ரிக்ஸ்னால் என்ன, எப்படி மேட்ரிக்ஸ் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் 29th ப்ராப்ளமை பார்த்துட்டு அப்புறமா இதை பாருங்கள். ஓகே, ஸோ பேக் டு டாபிக். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நமக்கு 2 மேட்ரிக்ஸ் வந்து இன்புட்டாக வரும். அந்த 2 மேட்ரிக்ஸோட அடிஷன் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட அடிஷன் ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அடிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 மேட்ரிக்ஸும் சேம் சைஸில் இருக்கணும். ஸோ சைஸுன்னு நம்ம சொல்லும்போது மேட்ரிக்ஸோட சைஸை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரோ சைஸ் ஓகே இன்டு காலம் சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதில் ரோ சைஸ் வந்து 3 ரோஸ் இருக்குது அண்ட் 3 காலம் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து 3x3 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இதோட சைஸும் 3x3 தான். ஓகே, ஏன்னா 3 ரோஸ் இருக்குது 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 2 மேட்ரிக்ஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் 2 மேட்ரிக்ஸோட சைஸும் சேமாக இருக்கணும். ஸோ இது 3x3, இதுவும் 3x3. இப்போ இன்கேஸ் இது வந்து 3x2 இருக்குது இல்லை 2x3 இருக்குது, வேறு ஒரு சைஸில் இருக்குது அப்படின்னா நம்மளால் அடிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங், நமக்கு வரப்போகிற மேட்ரிக்ஸ் 2 மேட்ரிக்ஸ் வந்து ரெண்டுமே சேம் சைஸில் தான் இருக்கும், வேறு சைஸில் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, டன். ஸோ இன்கேஸ் கொடுத்தாலும் நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடணும். நம்ம ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த மேட்ரிக்ஸில் இருக்க ஒரு எலிமெண்ட்ஸையும் நம்ம எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தான் இந்த கான்செப்ட். எப்படின்னா மேட்ரிக்ஸ் அடிஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம இந்த 2 மேட்ரிக்ஸை ஆட் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா அது இன்னொரு மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மேட்ரிக்ஸோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் சைஸில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன சைஸில் அவுட்புட் வரும்னா 3x3 மேட்ரிக்ஸ் தான் அவுட்புட் வரும். ஸோ இதோட அடிஷன் ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இது வந்து 0 0 பொசிஷன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இதில் வந்து 3 பொசிஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த 0 0 பொசிஷனோட வேல்யூ என்ன அப்படின்னா ஸோ அரே மேட்ரிக்ஸ் 1ல் இருக்க 0 0 பொசிஷனும் மேட்ரிக்ஸ் 2ல் இருக்க 0 0 பொசிஷன்லையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதை நம்ம இந்த 0 0 பொசிஷனில் ஆட் பண்ணணும். ஸோ 1 9 10. ஓகேவா, ஸோ 10 தான் நமக்கு இங்கே வரும். அதே மாதிரி இதோட பொசிஷன் இங்கே 0 1ல் இருந்து இங்கே வந்து 0 1 சேம் பொசிஷனில் இருக்கிறத ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட் வரணும். ஸோ இப்போ இங்கே இருக்க 3 அண்ட் இங்கே இருக்க 7 ஆட் பண்ணி 10 வரும். ஸோ 4 + 6 10, 5 + 5 10, 6 + 4 10. ஸோ இந்த மாதிரி அது அந்த சேம் எக்ஸாக்டாக இந்த மேட்ரிக்ஸில் என்ன பொசிஷனில் இருக்கோ அந்த வேல்யூவை இன்னொரு மேட்ரிக்ஸில் அதே பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவையும் ஆட் பண்ணி நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ நான் இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 10 வர மாதிரி நான் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தோட வேல்யூ என்ன அப்படின்னா 10. ஸோ இது வந்து அடிஷன் ஆப்ரேஷன். இப்போ நம்ம எப்படி சப்ட்ராக்ஷன் அப்படின்னா அதே விஷயம்தான். 2 மேட்ரிக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதே சைஸில் தான் நமக்கு மேட்ரிக்ஸ் வரும். சேம் 1 - 9 - 8. ஓகேவா, 2 - 8 - 6. ஸோ 3 - 7 -4, 4 - 6 -2. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து 2 அவுட்புட் பிரிண்ட் ஆகணும். ஒன்று வந்து அடிஷன் பண்ணி பிரிண்ட் ஆகணும், இன்னொன்று வந்து சப்ட்ராக்ட் பண்ணி பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மேட்ரிக்ஸை 2 மேட்ரிக்ஸையும் அட் அ டைமில் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருக்குது. ஓகேவா, அப்போ நம்ம ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே இண்டெக்ஸ் தெரிஞ்சால் போதும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏ மேட்ரிக்ஸை ரீட் பண்ணோன்னா A of 0 0 டன். இப்போ பி மேட்ரிக்ஸை ரீட் பண்ணோன்னா B of 0 and 0. ஓகேவா, ஸோ ரெண்டுத்தோட இண்டெக்ஸும் நம்ம சேம் பொசிஷனில் தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு சேமாக தான் தேவைப்படும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்மளோட அவுட்புட் மேட்ரிக்ஸ் O அப்படின்னு வச்சுக்கிறேன், அதில் வந்து 0 பொசிஷனில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அவுட்புட் மேட்ரிக்ஸில் இதோட வேல்யூஸை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எப்படி லாஜிக் எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த மேட்ரிக்ஸ் வந்து 3x3ல் எம்டின்றதுக்கு பதிலாக நம்ம 0 அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம்.
இப்போ எம்டி மேட்ரிக்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு மாதிரி மாறும். அரே கிரியேட் பண்ணுற மாதிரியே தான். ஸோ நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம்னா அவுட்புட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அது வந்து ஒரு எம்டி அரே. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கொடுத்துருக்க மேட்ரிக்ஸில் அந்த ரோ சைஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அரேவை இந்த இந்த எம்டி அரேயில் புஷ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு புஷ் பண்ணுறப்ப என்ன புஷ் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0,0,0 அப்படின்னு புஷ் ஆகும். அடுத்த டைம் புஷ் ஆகும்போது 0,0,0 அடுத்து 0,0,0. ஸோ இப்படி வந்து எம்டியாக வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அது எல்லாத்துலேயும் வந்து 0,0 இருக்குது. இப்போ நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நம்ம ரீட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லூப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோ இண்டெக்ஸ் ஐன்னு வச்சுக்கிறேன். அதை வந்து எதுலேருந்துனா 0லேருந்து ஐ இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து எது வர போனால் ரோ சைஸ் வரைக்கும் போகணும். ரோ சைஸோட ஒன்று கம்மியாக வர போகணும். அடுத்து ஜே காலம் இண்டெக்ஸ் வந்து ஜேன்னு வச்சுக்கிறேன். அதுவும் 0லேருந்து காலம் சைஸ் வரைக்கும் போகணும். ஓகேவா? ஸோ இது வந்து ரெண்டு மேட்ரிக்ஸுக்கும் சேம் தான். ஓகே, இது ரெண்டு மேட்ரிக்ஸோட ரோ சைஸும் ரெண்டு மேட்ரிக்ஸோட காலம் சைஸ் சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ வந்து ஏவோட வேல்யூ எடுக்கலாமா? ஸோ ஏவோட வேல்யூ எடுத்து ஏவோட வேல்யூவை ஏ ஆஃப் ஐ ஜே ஓகே ப்ளஸ் பி ஆஃப் ஐ ஜே. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம அவுட்புட்டோட ஐ அண்ட் ஜே அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த அவுட்புட் மேட்ரிக்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த அவுட்புட் மேட்ரிக்ஸை ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணால் போதும். இது வந்து என்னென்னா நமக்கு அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணால். இப்போ நமக்கு வந்து அதேவே நம்ம வந்து சப்ட்ராக்ஷனும் நம்ம பண்ணணும். கரெக்டாக? ஸோ சப்ட்ராக்ஷனுக்கு நம்ம இன்னொரு அவுட்புட் மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் இங்கே சப்ட்ராக்ட் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். பட் as a பிகினராக நீங்கள் இந்த மேட்ரிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்மால் ப்ராப்ளம்ஸ் வந்து மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணுறோம். ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு ஐட்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஐட்ரேட்னா ஒரு எலிமெண்ட்ஸ் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம ரீட் பண்ணுறோம். ரெண்டு மேட்ரிக்ஸை ரீட் பண்ணி புதுசாக ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த லாஜிக்ஸ்லாம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ப்ராப்ளமாக எடுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த இது புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோடு ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இதுக்கான கோடு வந்து நம்ம பண்ணுவோம். பேக் டு விஎஸ் கோட். இது வந்து 30th ப்ராப்ளம். ஸோ ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து 30th ப்ராப்ளம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம எப்பயும் போல் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். நான் வந்து நம்ம வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனில் ஒரே லூப்பில் வந்து அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தேன். பட் ஃபார் சிம்பிளாக புரியறதுக்காக நான் செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸாக வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகே, நமக்கு வந்து இன்புட் ஆர்குமெண்ட் என்ன வரும் அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் மேட்ரிக்ஸ் பி. ஓகேவா? ஸோ ரெண்டு ஆர்குமெண்ட் நமக்கு இன்புட்டாக வந்து இதில் வரும். ஸோ இது என்ன அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா அது ஒரு மேட்ரிக்ஸை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, ஸோ நான் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு எம்டி அரேவை ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா 1 2 3 3x3 மேட்ரிக்ஸ் தான். 4 5 6 7 8 and 9. ஓகே, ஸோ அடுத்து வந்து பி மேட்ரிக்ஸ் 9 8 7 9 8 7 6. ஓகே, ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ நமக்கு வந்து அடிஷன் பண்ணி வர அடிஷன் மேட்ரிக்ஸ் வந்து அடிஷன் ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏவையும் பியையும் பாஸ் பண்ணுறேன். நான் வந்து ஜஸ்ட்டு console.logல வந்துட்டு அடிஷன் மேட்ரிக்ஸ் வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து அடிஷன் பார்க்கலாம், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அடிஷன். ஸோ சிம்பிள், நம்ம வந்து மேட்ரிக்ஸ் வந்து ரீட் பண்ண போகிறோம். அந்த ரெண்டு மேட்ரிக்ஸை ரீட் பண்ணி புதுசாக வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா புதுசாக ஒரு மேட்ரிக்ஸை வந்து என்ன ரோ சைஸோ என்ன காலம் சைஸோ அதுக்கு ஒரு எம்டி மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணிடலாம். அதில் எல்லாத்துக்கு 0 0 அப்படின்றத செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடிஷன் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் எம்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரோ சைஸ் என்ன காலம் சைஸ் என்னன்னு நமக்கு தெரியணும் அதுக்கு.
இப்போ ரோ சைஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மெயின் அரே இருக்கு இல்லையா, அதோட லென்த் எவ்வளோன்னு தெரியணும். ஓகே, ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் ஏ ஓட லென்த், ஓகே, மேட்ரிக்ஸ் ஏவோட லென்த் நமக்கு தெரியணும். அப்புறம் வந்து காலம் சைஸ் தெரியணும். கரெக்டாக? ஸோ காலம் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ஏதோ ஒரு ரோவை எடுத்து அதோட லென்த்தை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ரோவை எடுக்கிறேன். ஸோ 0 இதில் அதில் இருக்க லென்த்தை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ரோ சைஸும் எனக்கு காலம் சைஸும் கிடச்சிருச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம், கிரியேட் எம்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ரோ சைஸும் அண்ட் காலம் சைஸ். ஸோ இந்த நம்ம கண்டுபிடிச்ச ரோ சைஸ் காலம் சைஸ்க்கு நம்ம ஒரு எம்டி மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னா அவுட்புட் அப்படின்னு அடிஷன் மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கலாமா, இல்லை அவுட்புட் மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ அவுட்புட் மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எம்டி அரே. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எம்டி அரே தான் அந்த ரோஸை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு ரோஸ்க்கும் அதுக்குள்ளே வந்து ஒரு அரே இருக்கணும். அந்த அரேயில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கணும்னா காலம் சைஸ்க்கு எலிமெண்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இது ஜஸ்ட் அகைன் ஒரு லூப் தான். லெட் I = 0, I <, ரோ சைஸ் அண்ட் I++. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரோஸை ரீட் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரோவும் வந்து தனித்தனி அரே தான். கரெக்டாக? இது ஒரு அரே, இது ஒரு அரே, இது ஒரு அரே. ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு அரே கிரியேட் பண்ணோம். ஸோ ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரோ வந்து இனிஷியலாக எம்டியாக இருக்கும். இப்போ இந்த ரோவில் வந்துட்டு நம்ம ஜீரோஸை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ ஜீரோஸ் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ காலமோ அவ்வளோ காலம் சைஸ்க்கு நம்ம ஆட் பண்ணோம். அப்போ J0, J <, காலம் சைஸ் J++. ஓகே, ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ காலமோ அவ்வளோ டைம்ஸ் வந்து ரன் ஆகும். இது எவ்வளோ ரோவோ அவ்வளோ டைம்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இதில் வந்து அந்த ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம புஷ் பண்ணுறோம். என்ன புஷ் பண்ணுறோம்னா 0ன்னு புஷ் பண்ணுறோம். ஓகே, இந்த 0 புஷ் பண்ணியாச்சு. இது வந்து ரோவில் போகும். இந்த ரோவை நம்ம அவுட்புட் அரேயில் வந்து நம்ம வந்து புஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு எம்டி கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் சைஸில் ஒரு எம்டி மேட்ரிக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ எம்டி மேட்ரிக்ஸ்னால் அது எல்லாத்துலேயுமே 0 இருக்கும். ஓகே, அவுட்புட்டை வந்து நான் இப்போ ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நோட் 30th. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேட்ரிக்ஸ் 3x3 மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே 0 0, செகண்ட் ரோவும் 0 0, தேர்ட் ரோவும் 0 0. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் லெவலில் பண்ணியிருக்கோம். இதை நம்ம பண்ண போகிற லூப்லேயே பண்ண முடியும். பட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக, பிகினரோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இப்போ வந்து செப்பரேட்டாக பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு எம்டி மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். டன். இப்போ வந்து என்ன பண்ணால் அடிஷன் ஆப்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸில் இருக்க ஒரு எலிமெண்ட்ஸாக நம்ம ரீட் பண்ணணும். அப்போ அதுக்கு ரோ இண்டெக்ஸும் காலம் இண்டெக்ஸும் நமக்கு தேவை. ஸோ இப்போ I0, I <, ரோ சைஸ் I++. ஓகே, அதுக்கப்புறம் காலம் இண்டெக்ஸ்க்கு அதே தான் J0, J <, காலம் சைஸ், அப்புறம் J++. டன். ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து நம்ம 2 எலிமெண்ட் நமக்கு இங்கே எடுப்போம். இந்த 0 0ல் 1 இங்கே ஏலேருந்து எடுப்போம், இங்கே பிலேருந்து எடுப்போம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம இங்கே அவுட்புட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த இடத்துல 0க்கு பதிலாக அங்கே ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எலிமெண்ட்டில் ஏல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏல IJ அந்த 2 வேல்யூவை நம்ம எடுக்கிறோம். அடுத்து B எடுக்கிறோம். பியில் என்ன இருக்குது அப்படின்னா I எடுத்தாச்சு. ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து சம் பண்ணி அதை எங்கே செட் பண்ணோம், அவுட்புட்டில் ஐயில் J. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து A+B செட் பண்ணுறோம். டன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த சேம் பொசிஷனில் இருக்க வேல்யூ 2 வேல்யூ எடுத்து அதை ஆட் பண்ணி அதை அவுட்புட் மேட்ரிக்ஸில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை ரிட்டர்ன் பண்ணுறது வந்து அவுட்புட் அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஜஸ்ட்டு ரன் பண்ணலாம். ஸோ தெரியுதா உங்களுக்கு, 10 10 10 எல்லாமே 10 10ஆக இருக்குது. ஓகேவா? ஸோ மேபி இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்லேயே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு அகெயின் நம்ம இந்த மாதிரி ஒரு நெஸ்டட் லூப்பு தான் போட்டாகணும். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடுறேன், ஒரு மேட்ரிக்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபங்க்ஷன் பிரிண்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸை நம்ம அனுப்பிச்சோம் அப்படின்னா அதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணோம். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறது ஒன்று கீழே ஒன்று நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறது தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரோஸை மட்டும் நம்ம ஐட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபார் லெட் I = 0, I <, மேட்ரிக்ஸோட லென்த்து I++. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் இப்போ இல்லை மேட்ரிக்ஸ் ஆஃப் I மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல console.logல அதுக்கு பதிலாக நான் பிரிண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ ஆட் பண்ணி வந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்து பார்க்குறோம், தெரியுது 10 10 10 10 10. ஓகேவா? ஸோ எல்லாமே எப்படி இருக்குது. இப்போ வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி எப்படி பண்ணணும்னு ஐடியா இருக்கும், ஜஸ்ட்டு குயிக்காக நம்ம பண்ணுவோம்.
ஸோ சப்ட்ராக்ஷன் இதே லாஜிக் தான். நம்ம இங்கே ஒரு எம்டியாக ஒரு அவுட்புட்டுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணோம். இங்கே அடிஷனுக்கு பதிலாக இங்கே ஒரே ஒரு சேஞ்ச் தான், இங்கே மைனஸ் போடணும், அவ்வளோதான் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? ஸோ சப்ட்ராக்ஷன் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த சேம் இது தான், ஜஸ்ட் மைனஸ் மட்டும் போட போகிறோம். ஸோ சப்ட்ராக்ஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ், ஜஸ்ட் மைனஸ் மட்டும் தான். இதை ரன் பண்ணுறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஓகே, ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் கோட் வித் விக்கியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ப்ரோக்ராமிங் கற்றுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.